போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? சரி சரி வாங்க, விளையாடிக்கிட்டே பேசலாம். சத்தி, அப்படி எல்லாம் பேசாதம்மா, என்ன மன்னிச்சிருமா. இனிமே சத்தியமா நான் சிட்டாட மாட்டேன். என்னப்பா இது? நம்ம குடும்பத்தோட மானமே ஆட்டம் கண்டு போயிருக்கு. இப்ப போய் சீட்டாட மாட்டேன்னு சத்தியம் பண்றீங்க? சத்தி, பார்த்தியால என்ன குத்தாதம்மா. அந்த ஜமீன்தார் மனசுல ஏதோ ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண வந்திருக்கான். என் தலையை அடகு வச்சாவது இன்னும் 3 நாள் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறம்மா. நீங்க ஏன்பா மறுபடியும் தலையை அடகு வைக்கணும்? அதான் என் கழுத்தையே அடகு வச்சுட்டீங்களே. பெத்த அப்பனா ஒரு பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைய நீங்க மறந்துட்டீங்க. ஆனா பெத்த அப்பனுக்கு ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய கடமைய நான் இன்னும் மறக்கலப்பா. உங்க தலை நிமிரணும்னா நான் தலை குனிஞ்சுதான் ஆகணும். அந்த ஜமீன்தார் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என் மேல ஆத்திரப்பட்டு எந்த அவசர முடிவுக்கும் வந்துடாதம்மா. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கையை பத்தி கூட உங்களுக்கு அக்கறை இருக்கா என்ன? ஒண்ணு நல்லா புரிஞ்சு போச்சு. பெத்த தாய் செத்துட்டா பெத்த அப்ப சித்தப்பன்னா. நான் செஞ்சது சரியா தப்பான்னு கேட்காமலே பண்ண எனக்கு தண்டனை கொடுத்தாரு. கேளுங்கம்மா. ஐயா ஐயா, நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க ஐயா. நான் கொள்ள அடிக்கலையா, என்கிட்ட பேசுங்க ஐயா. உங்ககிட்டனே பேச்சு. போ கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. ஆதித்யா, இங்க வா. இந்த உலகமே இப்படிதான்ப்பா. ஒருத்தன் குப்புற வந்துட்டானா அவன் முதுகையே படிக்கட்டா பயன்படுத்துவானுங்க. தைரியமா குடி. வேணா சின்ன பாண்டி, எனக்காக வீணா உனக்கு எதுக்கு ஊர்பகை? ஊர்பகையா? இப்ப மட்டும் என்ன வாட்டிக்கிட்ட இருக்கானுங்க? இந்த பயலுங்க எப்பவுமே இப்படிதான். நீ ஏத்து என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். உன் தாகம் புரியுது, எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வைப்பா. ஒருத்தனுக்கு தண்ணி கொடுத்ததுக்காக அந்த ஊருக்காரன் நம்மளே தள்ளி வச்சானுங்களே. இது நமக்கு தேவையா? எதுக்கு தண்ணி கொடுப்பானே? இங்க பெருசு ஒருத்தன் குத்துக்கல் மாதிரி கல்லு மேல உட்காந்துருக்கிறேன், கண்ணுக்கு தெரியல? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஜமீன்தார் வீட்டுக்கு சம்மந்தியா போறாங்களாச்சா? எங்க போயிட்டு வர மாதிரி? குறி பார்க்கலான்னு போனேன். பார்த்தாச்சா? குறி சொல்றவர் இல்ல. என்ன தம்பி? பெருசு ஒரு விஷயம் இருக்கு, ఇక్కడ రండి. என்ன விஷயமா குறி கேட்க போயிருந்தது? இல்ல, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் குறி கேட்க போனேன். நீர் என்ன நினைக்கிறீரு? இந்த கல்யாணம் சத்தியமா நடக்கூடாது தம்பி. நடக்கூடாது அவ்வளவுதானே? இந்த மாதிரி நல்ல காரியத்துல என்கிட்ட விட்டுரும். உட்காரம். காதை கொண்டாங்க. இவ்வளவு பெரிய பழியை தூக்கி ஆதித்ய மேல போட சொல்றேன் தம்பி. உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல? ஆமா. இந்த ஊரோட மான மரியாதை காப்பாற்றணும்ல? ஆமா. அதுக்கு ஒரே வழி ஆதித்ய மேல பழிய போடுறதுதான். பெருசு அந்த ஜமீன்தார் கண்ணுல 2 விரல விட்டாடுறதுக்கு சரியான ஆளு நம்ம ஆதித்யன் தான். அவனை விட்டு ஆக்கிடுவான். அது வந்து என்னையா வந்து போய் நான் சொல்றத கேளு. ஒரு கிராமத்தை காப்பாத்த ஒரு குடும்பத்தை பணைய வைக்கலாம். ஒரு குடும்பத்தை காப்பாத்த ஒருத்தனை பணைய வைக்கிறதுல தப்பே இல்லைங்கிறேன். அது இல்ல, அனாவசியமா ஆதித்ய மேல பழி சொல்லணுமான்னு பாக்குறேன். வழி இல்லப்பா, உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிங்கிறேன். இதனால கிராமத்துல ஒண்ணு குழப்பம் வந்துடாது இல்ல? ஐடியா கொடுக்குறது நான் இல்ல, என் பயமே அதுதான். பாத்தியா பெருசு, இந்த பாரு என் ஐடியா எல்லாம் ஆரம்பத்துல குழப்பமா தான் தெரியும், முடிவு சுமூகமா இருக்கான். அது சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிறேன்? அப்படிதான் வழிக்கு நேரா இப்ப வீட்டுக்கு போறேன். ஆதித்யனை நான் அங்க அனுப்பி வைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பிரமாதமா நடிக்கிறேன். நீ அங்க போடுற சத்தம் இங்க கேட்கணும். இதே மூடிய கிளம்பு. அப்படியேதான் ஏதோ நம்மளால முடிஞ்சது. என்ன சின்ன பாண்டி இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? நான் செஞ்சுக்கிற வேலைக்கு இங்க உட்கார வைக்காம சட்டசபையில உட்கார வைப்பாங்க. என்ன சொல்ற சின்ன பாண்டி? ஒன்னால என்ன ஊரை விட்டு ஒரு வாரம் தள்ளி வச்சானுங்க. இந்த பாருப்பா, இனிமே கனவுல கூட யாருக்கும் பச்சாத்தாவே பார்க்க கூடாது. நீ ஆளை விட்டு சாமி கிளம்பு. நான் அப்படியே தப்பு பண்ணிட்டேன். சேர்த்து வச்ச பணத்தை திருப்பி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த கப்சா உறவெல்லாம் நாங்க தான் பண்றது. இப்பதான் வேதாச்சலம் வந்து உங்க வண்டவளத்தை தண்டவாளம் ஏத்திட்டு இதே ரூட்ல போயிருக்காரு. என்னது பெருசு வந்துட்டு போச்சா? என்ன சொல்லிட்டு போச்சு? சேர்த்து வைக்காத பணத்தை சேர்த்து வச்சுதா பொய்ய சொல்லி எங்களுக்கு உபகாரம் பண்றதா சொல்லி எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லுச்சு. சின்ன பாண்டி. ஆமா, பக்கத்துல இருக்கிற என்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடு. அங்க போனா பொட்டி பாம்பா ஆயிடுவிய. உன்னால அங்க பேச முடியாதியா? என்ன 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 முறைக்கிற?
உண்மையிலேயே நீ மீச வச்சிருக்கிற ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா நேரா வேதாச்சலம் வீட்டுக்கு போய் கேள்வி பார்க்கலாம். நீ எங்க கேக்குறது? இந்த பார்வையெல்லாம் அங்க ஒண்ணும் வேவாது. அவர் பழைய வேதாச்சலம் இல்ல, ஜமீன்தாருடைய சம்பந்தி. அவர் வீட்டை டச்சே பண்ண முடியாது. டச் பண்ண முடியாதுங்கிறேன். எங்க வீட்டுக்கா இல்ல வேதாச்சலம் வீட்டுக்கா? சின்ன பாண்டி, நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த ஆதித்யன் என்ன மனுஷங்களை பார்க்க முடியாது. கொஞ்சம் இரு. என்ன பாக்குற? இத சாப்பிட்டு போன அங்க நீ மனுஷனாவே நடந்துக்க மாட்டேன். பாத்துப்பா, இந்த ஊரோட மான மரியாதை அந்த குவார்டர் பாட்டில தான் இருக்கு. வேதாச்சலம் வெளியே வாயா. கட்டுறது காலில் உள்ள வாயா வெளிய. மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல நடக்கிறது வேற. ஜமீன்தார் வீட்டுல சம்மந்தம் பண்ண திமிரா? என்ன தைரியம் தான் என்ன பத்தி சின்ன பாண்டி கிட்ட தாறுமாறா பேசிருப்பேன். எது கண்டால் நம்ம வீட்டு முன்னாடி சத்தம் போடணும்? அவங்கிட்ட சைன் எழுதிட்டீங்களா? எனக்கு தங்கச்சி கூட இல்லையப்பா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. ஒழுங்கா வெளியே வந்து பதில் சொல்லு. ஏய், என்னடா என்ன உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை பத்தி நல்லா தெரியும். உன் வண்டவாளத்தை ஊரே தெரிஞ்சு வச்சிருக்க. இது பாரு, பஞ்சாயத்தோட வார்த்தை மீறக்கூடாதுன்னு பாக்குறேன். மரியாதையா வெளியே வந்து பேசு. ஒருத்தர் என்னடானா சத்தம் போடாம வந்து சம்பந்தம் பண்ணிட்டு போயிருக்கான். இவன் என்னடானா சத்தம் போட்டு ஊரே கூட்டிட்டு இருக்கான். என்னப்பா இதெல்லாம்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. பக்கத்தூர் பொட்டு கொண்டுட்டு பணம் கொடுத்து வச்சிருந்தானா, அவர் இல்லைன்னு கையை உரிச்சிட்டாராம். அதனால அவர் குழந்தைய கடத்துக்கு வந்து மிரட்டி அவர்கிட்ட இந்த பணத்தை வாங்கி நான் ஜமீன்தாட்டப்பட்ட கடனை அடிச்சு விட்டு உங்க கழுத்தை தாலியை கட்ட போறானா. திட்டம் போட்டிருக்காமா. ஏய், பொட்டு கொண்ட பணம் கொடுத்து வச்சிருக்கிய, ஏதா பணம்? போய் சொல்லாத. இவன் கழுத்தை தாலி கட்ட திட்டம் போட்டிருக்க. எது கண்டால் நம்ம வீட்டு வாசல் முன்னாடி சத்தம் போடா. உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. நீயா வெளியே வரியா, இல்ல நான் கதை உடச்சு உள்ள வரட்டுமா? என்னடா பண்ணுவ? நான் நொடிச்சு போயிட்டேங்கிறதுக்காக என் பொண்ணு கழுத்தை 3 முடிச்சு போடலான்னு பாக்குறியா? முடியாதா உன்னால? என்னடா முறைக்கிற? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண வேதாச்சலத்தோட வீடு இல்லடா இது, புரிஞ்சுதா? சின்ன புது ஜமீன்தார் பொன்னம்பலத்தோட சம்பந்தியா வேதாச்சலத்தோட வீடு. தைரியம் இருந்தா என் பொண்ணை தொட்டு பாடுறான். அவளது ஏன் சுத்தமான ஆம்பளையா இருந்தா வீட்டுக்குள்ள கால வைடா பாக்கலாம். நினைச்சு கூட பார்க்காத உன் பொண்ண தொட்டு பார்க்க சொல்றியா? எதுக்காத? சொன்னேன். ஊரே கூடி 30 நாள் தள்ளி வச்சோம் அந்த ஆதித்யனை. உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தானே அவன். கட்டுப்பாட்டையும் மீறி அந்த சண்டால செஞ்ச காரியத்தை நினைச்சா அங்கமெல்லாம் கொதிக்குதுங்க. இந்த பாருங்க பண்ணையா, அம்மி மிதிக்காம அருந்ததி பார்க்காம அர்த்த ராத்திரில இருந்த அனாவ பையன் அடாவடித்தனம் பண்ணி தாத்தாத்துக்கு எடுத்து தாலி கட்டிட்டான். இவன் வேதாச்சலம் வந்து உண்மையை சொல்லியா? ஆமாங்க. சின்ன புது ஜமீன்தாரு வேதாச்சலம் வீட்டுக்குள்ள சம்பந்தம் பேசியிருந்தா பரவாயில்ல, ஊரெல்லாம் கூட்டி உங்க வீட்டு முன்னாடியே சம்பந்தம் பேசியிருக்கார். பழைய பகையெல்லாம் மறந்து அந்த ஜமீன்தார் நம்ம ஊர்ல சம்பந்தம் பண்ண வந்தாரு. 2 கிராமமும் ஒத்து போற நேரத்துல இந்த சண்டால எல்லாத்தையும் கெடுத்து விட்டானையா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்மளுடைய வாய் வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நாம எந்த முடிவுக்கு வர முடியாது. அந்த பெண்ணோட வாக்குமூலத்தை கேட்ட பிறகுதான் நாம ஒரு முடிவுக்கே வர முடியும். ஏன்னா அது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை. அப்படிங்களா? பூசாரி, அந்த உண்டியல் கொண்டு வந்து வையப்பா. அம்மா தாய், அந்த அநாத பைய கட்டின தாலிய ஆத்தா மேல பாரத்தை போட்டு உண்டியல்ல போடு. காதும் காதும் வச்ச மாதிரி உனக்கும் அந்த ஜமீன்தார் பையனுக்கும் நிச்சயம் பண்ண அன்னைக்கே கல்யாணம் செஞ்சு வச்சிடறோம்.
வாக்கு பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த கிராமத்தோட மான பிரச்சனையும் இருக்கு. ஆளாளுக்கு யாரு எதையும் பேசாதீங்க. பண்ணையாரையா தீர்ப்பு சொல்லுங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பஞ்சாயத்துக்கே வராத ஒரு வழக்கு இது. அதனால இதுல முடிவெடுக்கிற பொறுப்பை அந்த ராசாத்திக்கிட்டே விட்டுலாம் நினைக்கிறேன். என்ன? அப்படியே செய்யலாங்க. ராசாத்தி, நீ 4 எழுத்து படிச்ச புள்ள. நம்ம கிராமத்தோட சம்பிரதாயங்களை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீயே நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுமா. வரதா ஐயா? அத கொண்டாந்து இங்க வை. சரிங்க ஐயா. இது பாருமா ராசாத்தி, இந்த கிராமத்தோட சம்பிரதாயம் என்னன்னு கேட்டா, புதுசா ஒரு பொண்ணு இந்த கிராமத்துல வாழ்க்கப்பட வந்தாள்னா புகுந்த வீட்டுக்கு முன்னால குறுக்கால ஒரு உலக்கைய போட்டு வச்சு ஒரு படியில நெல்ல குமிச்சு வச்சு அதை தாண்டி உள்ள வர சொல்லுவோம். ஏன்னா வீட்டுக்கு வர மகாலட்சுமி என்னைக்கு நிலைச்சு நிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வழக்கத்தை நாங்க கடைபிடிச்சிட்டு வரோம். காலங்காலமா இந்த கிராமத்துல கடைபிடிச்சிட்டு வர அந்த வழக்கத்தை மாத்தாம உன் முன்னால ஒரு உலக்கைய போட்டு வச்சிருக்கேன். அந்த உலக்கையை நீ தாண்டி வரையோ இல்ல கழுத்துல கிடக்கிற தாலியை கழட்டி அந்த உண்டியல்ல போடுறியோ, அது உன்னோட பொறுப்பு. ஆத்த மேல பாரத்தை போட்டு இவ கட்டின தாலியை கட்டி இந்த உண்டியில போடுமா. இந்த ஊதாரியை கட்டிக்கிட்டு நீ என்ன சுகத்தை காண போற? என்ன பொண்ணு தாய், அன்னைக்கு என் பொண்டாட்டி தாலியை கட்டி அம்மன் கழுத்துல போட்டப்ப விரட்டி விரட்டி தடுத்தீங்க. இப்ப என்னடா நாக்கு கூசாம தாலியை கட்டி உண்டியல்ல போட சொல்றீங்க? இங்க பாருங்க, இங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சத்தி, உன் முடிவை நீயே சொல்லுமா. அவசியம் இல்ல. உன்னை எடுத்து வளர்த்த ஒரே காரணத்துக்காக சொல்றேன். இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற முடிவோட தான் வந்திருக்கியாமா? முன்ன வச்ச கால பின்ன வைக்க தெரியாதத எனக்கு. அசோகவனத்துல சிறைப்பட்டதால ராமாயணத்துல சீதைக்கு பெருமை, துரியோதன சபையில அவமானப்பட்டதால பாரதத்துல பாஞ்சாலிக்கு பெருமை. இது கட்ன மூல அடிமைப்பட்டதால இங்க இருந்தாதான் இந்த கிராமத்துல எனக்கு பெருமை. ராசாத்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரியும் அத்த, என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அண்ணன் பாண்டவ வம்சம், இத கட்னவ ராவண வம்சம். என்னடா நம்ம அண்ணமாக வாழ்க்கையோட முடிவு இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க. இது முடிவில்ல, ஆரம்பம். தயவு செஞ்சு எல்லாம் போயிடுங்க. எப்ப நீ அறிவாள் எடுத்து மஞ்ச கைத்த என் கழுத்துல கட்டினியோ அப்பவே ஜட்ஜ் பண்ணிட்டேன் உனக்கு அறிவாள் தான் சொன்ன, அறிவு சொன்ன இல்லங்கிறது. எப்ப உனக்கு இந்த மஞ்ச கழுத்துக்கு மதிப்பு கொடுக்க தெரியலையோ அப்பவே உனக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பட் நான் இங்க இருக்க காரணமே இந்த மஞ்ச கயிறாலதான். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு மனைவி.
ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் புருஷன் கிடையாது. இந்த சமுதாயத்துல என்ன பெத்த அப்பா மாதிரி பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா அமையணுமே தான் இங்க இருக்கேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இது கல்யாண கயிறு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது கங்கண கயிறு. உனக்கும் எனக்கும் இதுதான் வேலி.